கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் எரேமியா 9ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். அதனை மையமாக கொண்ட 4 முதல் 6 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூற்றி திரிகிறான். அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவனை எய்க்கிறார்கள். பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள், அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய், கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டேன் என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே பொய்யினால் ஒருவர் மேல் ஒருவர் நம்பிக்கை இழந்த குடும்பங்கள், நண்பர்களை குறித்து எரேமியா பேசிக் கொண்டிருக்கிறார். இதற்கு முன்பு இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள் செய்த பாவங்கள் என்ன? முதலாவது, அவர்கள் தங்களை சிருஷ்டித்து அவர்களை விடுவித்த ரட்சித்த கர்த்தரை மறந்து போனார்கள். அவர்கள் அந்நிய தெய்வங்களை சேவிக்க தொடங்கினார்கள் என்று நம்ம பார்த்தோம். அதன் பின்பு அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து போனார்கள். அதாவது கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் மறந்து போனார்கள். கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் மறந்து போனதினாலே அதற்கு கீழ்ப்படியாதவர்களாக அவர்கள் மாறினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். மேலும் அவர்கள் பொய்யான காரியங்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அதாவது எகிப்து எங்களை காப்பாற்றுவாங்க, இல்லை அசீரியர்கள் எங்களை காப்பாற்றுவாங்க. அப்புறம் பொருளாசை நிரம்பியவர்களாக மாறினார்கள். இந்த பாவத்தின் விளைவுகள் என்னவென்றால், சொந்த குடும்பத்தில் உள்ள சகோதரனும் சகோதரியும், தாயும் தகப்பனும் பெற்றோரும் பிள்ளைகளும் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை இழந்தவர்களாக மாறி போனார்கள். சிநேகிதர்கள் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைக்க முடியாத சூழல் உருவானது. இதுதான் கர்த்தர் சொல்கிறார் இங்கே. உங்களுடைய சொந்த சகோதரனை நீங்கள் நம்ப வேண்டாம், குடும்பத்தை சேர்ந்தவங்களை நீங்கள் நம்ப வேண்டாம். அதே போல் உங்களுடைய நண்பர்களை நீங்கள் நம்ப வேண்டாம். ஏன்னா ஒவ்வொருவரும் பிறரோடு பொய் பேசி கொண்டிருக்கிறாங்க. தே சீட் ஈச் அதர் வித் தேர் லைஸ். நம்ம எப்போதுமே நமக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள தேடி போவோம், இல்லை என்றால் நண்பர்களை தேடி போவோம். இப்போ அவங்களே பொய்யானவர்களாய் மாறி நம்மை ஏமாற்றுகிறவர்களாய் மாறி போகும்போது அது மிகவும் ஏமாற்றத்தை கொடுக்கிறதாக இருக்கும். இந்த சூழலில்தான் இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை இழந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பாவங்கள் நம்முடைய குடும்ப உறவுகளை பாதிக்கின்றதாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே நல்ல உறவு இல்லை. இதற்கு காரணம் என்னவென்றால், அநேக வேளைகளிலே நாம் கர்த்தருக்கு உண்மை இல்லாதவர்களாய் இருப்பதினாலே, கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாதவர்களாய் இருப்பதினாலே நாம் ஒருவரை ஒருவர் ஏமாற்றுகிறவர்களாய், ஒருவரை ஒருவர் வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அவ்வாறு நம்முடைய உறவுகளிலே ஏமாற்றம் அடைந்தவர்களாய் நாம் காணப்படுகின்றோம். எனவே நம்முடைய குடும்ப உறவுகளும் சரி, இல்லை என்றால் நம்முடைய நட்பு வட்டாரத்திலும் நாம் ஒரு ஆரோக்கியமான உறவை அனுபவிக்க வேண்டுமே என்றால், நாம் மகிழ்ச்சியான உறவுகளை காத்து கொள்ள வேண்டுமே என்றால், முதலாவது நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் அவருடைய வேதத்தை கடைபிடிக்கிறவர்களாகவும் அவருக்கு உண்மையுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். எப்போ நம்ம கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமோ அப்போ நம்ம ஒருவருக்கு ஒருவர் குடும்பத்தில் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். சபையாகிய குடும்பமாக இருந்தாலும் சரி, இல்லை என்றால் நம்முடைய சொந்த குடும்பங்களாக இருந்தாலும் சரி, இல்லை என்றால் நம்முடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, நாம் ஒருவருக்கு ஒருவர் உண்மையாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்கு உண்மையாய் இருக்க வேண்டும். தேவன் தாமே உறவுகளிலே பொய்யை களைந்து உண்மையை பேசவும், ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாய் இருக்கவும், ஒருவரை ஒருவர் தேற்றுகிறவர்களாய், ஒருவரை ஒருவர் வழிநடத்துவர்களாய் இருக்கவும் தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமேன்.